என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாத்து நடத்துவாராக. யார் பாக்கியவான்கள்? நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏராளமான வசனங்கள் உண்டு. பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிற ஏராளமான வசனங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயால் சொன்ன பாக்கியவான் என்ற வார்த்தை மிகவும் முக்கியமானது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே அவர் ஒரு மலை பிரசங்கம் செய்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் ஒரு நீண்ட மலை பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறார். அது மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஆசீர்வாதமான ஒரு பிரசங்கம். அந்த பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து அநேக பாக்கியவான்களை குறித்து அவர் சொல்லுகிறார். நாம் இந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீனால் அங்கு இயேசு சொல்லுகிறார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இங்கே பார்க்கிறோம் 7 விதமான பாக்கியவான்களை குறித்து இயேசு தம்முடைய மலை பிரசங்கத்தில் மக்களுக்கு சொல்லுகிறார். அதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும். அதே போல வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்து இப்படி 7 விதமான வார்த்தைகளை சொல்லுகிறார், பாக்கியவான்களை குறித்து சொல்லுகிறார். அதில் தான் ஒரு சில வசனங்களை நாம் தொடர்ந்து வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். அதில் ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது பாக்கியவான்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சந்தோஷமாய் இருப்பவர்கள். காரணம் என்னன்னாக்கா, இந்த பாக்கியவான் என்ற ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது சொன்னால் நேரடியாக கடவுளிடமிருந்து நமக்கு வருகிறது, கொடுக்கப்படுகிறது. இயேசுவே நேராக இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். பரலோகத்திலிருந்து இந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா இந்த உண்மையான ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் தான் பாக்கியவான்கள். ஏன்னா கடவுளே இதை நேரம் நமக்கு தரார். அவர்கிட்ட இருந்தால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. எப்படி? அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, அதாவது பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ இந்த பாக்கியவான் என்ற இந்த ஆசீர்வாதம் நமக்கு எங்கிருந்து வருது? நேரடியாக பிதாவிடத்திலிருந்து வருகிறது, அதாவது பரலோகத்திலிருந்து வருகிறது. என்ன ஆசீர்வாதம்? என்ன சொல்லுகிறது? நன்மையான எந்த ஈவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் குட் கிஃப்ட். குட் கிஃப்ட் அதாவது அது வரம். பாக்கியம் என்பது ஒரு வரம். அதே போல பூர்ணமான எந்த வரமும், பூர்ணன்னா பர்ஃபெக்ட், அதில் எந்த குறையே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறான்னா அதில்
10%, 20%, 40%, 70, 80, 90, 99 இல்லை, 100%, 100%. அதுதான் பர்ஃபெக்ட் கிஃப்ட். பூர்ணமான அந்த வரமும் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. அதிலும் குறிப்பாக நான் கிறிஸ்துவன், நாங்கள்லாம் கிறிஸ்துவன், எங்களுக்கு இந்த பாக்கியமான ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? கடவுளிலிருந்து நேராக வருகிற இந்த பாக்கியவான் என்ற இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? யார் இதுக்கு தகுதியானவர்கள்? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார்? அதான் முக்கியம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதான் வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்துகிற விசேஷம் 16 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன். இயேசு சொல்றாரு, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இயேசுவை சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? இயேசு எப்படி வருவாராம்? ஒரு திருடனை போல இந்த உலகத்தில் அவர் கடைசி நாட்களே வருவாராம். அவர் வரும்போது தன்னுடைய மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலே, இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப நல்லது. கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை எப்போது, ஏன் தன் வஸ்திரங்களை காத்து கொள்ள வேண்டும்? ஏன்னா இயேசு சொல்றாரு, நான் ஒரு திருடனை போல வருவேன் என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போ இருக்கும்? எப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மீண்டும் வருவார்? யாருக்குமே தெரியாது. இயேசு கிறிஸ்துக்குவே தெரியாது. பிதாவை தவிர ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்தில் வரப்போகிற அந்த வருகை குறித்து யாருக்குமே தெரியாது. அப்போது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு சத்தியம் என்ன தெரியுங்களா? நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும். எதற்கு? இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் நமக்கு தெரியாது. அதனால இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போ இருக்கும் நமக்கு தெரியாதனால அவருடைய வருகைக்காக நாம் ஆவலோடு என்ன செய்யணும்? எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும். நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். நம்மை காத்து கொண்டிருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 43 வசனம், லூக்கா சுவிசேஷம் 12 அதிகாரம் 39 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 3 வசனம் ஆகிய வேத பகுதிகளே நீங்கள் வாசித்து பாருங்க. இயேசு மிக தெளிவாக ஆழமாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு? நான் எதிர்பாராத நேரத்தில் திருடனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு இந்த வார்த்தையில ஒரு குறிப்பிடுகிற ஒரு முக்கியமான சத்தியம் என்ன தெரியுங்களா? அவருடைய வருகைக்கு காத்திருப்பது மட்டுமல்ல. நல்லா கவனிக்கணும். இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்துகிற ஒரு சத்தியம் என்ன? நாம் அவருடைய வருகைக்காக காத்திருப்பது மட்டுமல்ல, நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பெரும்பாலும் இப்போ யாராவது ஒரு மந்திரியோ இல்லை ஒரு பிரதமரோ ஒரு இடத்துக்கு வராருனாக்கா, அவங்க வராருன்னு எல்லா ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க, இல்லை எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வைக்கிறாங்க. அவர் வரப்போறாருன்னு காத்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை,
அவர் வராருனாக்கா அவருக்கு வேண்டிய எல்லா ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர் வந்தால் என்ன பண்ணணும், அவர் வந்தால் எப்படி இருக்கணும், அவர் வந்தால் என்ன செய்யணும், அவருக்கு என்ன செய்யணும், அவர் எப்படி வரவேற்கணும், அவருக்கு முன்பாக எப்படி நடக்கணும், இப்படியெல்லாம் உலக பிரகாரமான ஒரு மனிதருக்காக காரியங்களை செய்கிறார்களே. அப்போ அண்ட சராசரங்களை படைத்த இந்த உலக சிருஷ்டித்த வானங்களிலும் பூமியிலும் சகல அதிகாரிகளும் உடையவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறாரே. அந்த வருகைக்கு நாம் காத்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும், நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும், நாம் விழிப்பா இருக்க வேண்டும். அது என்னங்க ஆயத்தம்? அதான் இயேசு இந்த வசனத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு, இதுதாங்க ஆயத்தம். அதாவது தன்னுடைய மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்திருக்க வேண்டும். அப்ப இங்க இந்த நிர்வாணம் எதை காட்டுகிறது? ஒரு மனிதனுடைய மானத்தை அது வெளிப்படுத்துகிறது. உலக பிரகாரமான ஒரு மானத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிற நிர்வாணமானது ஆவிக்குரிய நிர்வாணம். ஆவிக்குரிய நிர்வாணம். இதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற விசேஷம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் லவோதிக்கா சபைக்கு அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? லவோதிக்கா சபையை பார்த்து சொல்லி என்ன சொல்றாரு? நீ நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் என்று எச்சரிக்கிறார். அப்போ லவோதிக்கா சபையில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்களா? நிர்வாணமாய் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? ஆடை இல்லாமல் இருந்திருக்கிறார்களா? இல்லை. என கர்மான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கிறிஸ்துவ மக்களிடம் ஏராளமான காணப்படுகிற நிர்வாணம் இதுதான். ஆச்சரியமா இருக்குதா? ஆச்சரியமா இருக்குதா? இங்க இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிற நிர்வாணம் என்ன? உலகத்தின் பாவங்கள், இச்சைகள், ஆசைகள், களியாட்டுகள், கேளிக்கைகள், இவைகளில் சிக்கிக் கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கை என்ன மாறுகிறது? நிர்வாணமாய் மாறுகிறது. அவருடைய வாழ்க்கை எல்லாம் மறைக்கப்பட்டு தாங்க யாருன்னு கூட அவளுக்கு தெரியறதில்லை. தாங்க யாருன்னு கூட தெரியுதே கிடையாது. அதாவது இந்த குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா குடிச்சிட்டானாக்கா அவன் ட்ரெஸ்ஸு கைண்டுக்குதா என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. அதே போலத்தான் இன்றைக்கு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தாங்கள் செய்கிற பாவம் தங்களுக்கு இன்னதென்று தெரியாமல் செய்து கொண்டே இருப்பாங்க. அநியாயம் செய்து கொண்டே இருப்பாங்க, விபச்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள், கல்யாணத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். அது அவர்களுக்கு பாவம் என்று தெரியாது. காரணம் என்ன? பழகி போய்விட்டது. இதுதான் ஆவிக்குரிய நிர்வாணம். இதை அவர்கள் தன்னுடைய நிர்வாணமாய் மாற்றி விடுகிறார்கள். இதுதான் இயேசு லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராது படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட நிர்வாணம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது தாங்கள் நிர்வாணிகள் என்று அவளை அறிந்து கொண்டாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடவுள் ஆதாமை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? அப்போ ஆதாம் சொன்ன பதில் என்ன? நாங்கள் நிர்வாணிகளாய் இருப்பதினால ஒளித்து கொண்டிருக்கிறோம். அப்ப கடவுள் என்ன செய்கிறாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவர்களாகவே தங்களுக்கு வஸ்திரங்களை உண்டாக்க முடியவில்லை, நிர்வாணத்தை மூட முடியவில்லை. ஏன்? அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பாவத்தை விழுந்து பாவம் செய்ததினால அப்படி அவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டார்கள். ஆனால் கடவுள் சொல்ற இந்த உலக பிரகாரமான வஸ்திரத்தை அல்ல,
ஆவிக்குரிய ரட்சிப்பின் வஸ்திரமாகிய அதை அவர் குறிப்பிடுகின்றார். அதனால் என்ன நடக்குது? கடவுளுடைய உறவை இழந்தார்கள், கடவுளுடைய பிரசனத்தை இழந்தார்கள். அதான் ஆவிக்குரிய நிர்வாணம். அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் மனிதனுடைய வார்த்தைகளினால, பிசாசின் தந்திரியினால இழுக்கப்பட்டு என்ன செய்யறாங்க? நிர்வாணிகளாய் மாறி விடுகிறார்கள். இந்த ஆவிக்குரிய நிர்வாணம் மறைக்கப்பட வேண்டும். அதுக்கு வஸ்திரங்கள் மிக முக்கியம். அதாவது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்கள் நிர்வாணிகளை அறிந்து கொண்டார்கள், இலைகளை தைத்து நிர்வாணத்தை மறைத்து கொண்டார்கள். அது நிரந்தரம் அல்ல. ஆனால் கடவுள் அவர்களுக்கு தோல் உடைகளை உடைத்து அவள் நிர்வாணத்தை மறைத்தார். ஆனால் ஆவிக்குரிய நிர்வாணத்தை மறைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் வஸ்திரங்கள் மிக முக்கியம். ஆகவே தான் இயேசு சொல்றார், என்ன சொல்றாரு? தன் வஸ்திரங்களை காத்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுகிறது? தங்கள் வஸ்திரங்களை காத்து கொள்ள வேண்டும். இதுதான் கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் செய்தார். தோல் உடைகளை உடுத்தி அவர்களுக்கு உடுத்தினார். அவர்களாக தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்க வஸ்திரங்களை அவரால் உண்டாக்க முடியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததினால அவர்களால் அந்த நிர்வாணத்தை மறைக்க முடியவில்லை. ஆனால் கடவுள் இங்கு சொல்லுகிற உலக பிரகாரமான வஸ்திரத்தை அல்ல, ஆவிக்குரிய வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறிப்பிடுகிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை இங்கு குறிப்பிடுகிறார். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற நிர்வாணம் மறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தேவையானது ரட்சிப்பின் வஸ்திரம். அதுதான் அவனுடைய நிர்வாணத்தை மறைக்கும், அவனை மாற்றும். மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. பர்தேம் என்ற குருடன் வழியில் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். இயேசு அந்த வழியாய் வருகிறார். அவன் சத்தமிடுகிறான். இயேசு அவனை அழைக்கிறார். அவன் வரும்போது இயேசுவிடத்தில் அவன் வருவதற்கு முன்பாக அவன் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? தான் போட்டு கொண்டிருந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டான். அதாவது பிச்சை எடுக்கணும்னாக்கா ஒரு வஸ்திரம் போட்டிருக்கணும், பழைய வஸ்திரம், கிழிந்து போன வஸ்திரம், நாற்று மடுத்த வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை பார்த்து தான் அவனுக்கு பிச்சை போடுவாங்க. அவன் 2 கண்ணு தெரியாது. ஆனால் இப்போது இயேசு அவனை அழைக்கிறார். அவனை எடுத்து கொண்டு வாங்க இயேசு அழைக்கிறார். அதை அவனிடத்தில் சொல்லுகிறார்கள். அவன் அதை கேட்கிறான், எழுகிறான். அவன் அப்படியே வரவில்லை. அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது, நம்பிக்கை வருகிறது. நான் அழைத்த இயேசு என்னை அழைக்கிறார், என்னை சுகமாக்குவார், என்னை மாற்றுவார், என் நிர்வாணத்தை மூடுவார் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? தான் பிச்சை எடுப்பதற்கு போற்றி கொண்டிருந்த அந்த பழைய வஸ்திரத்தை, நாற்றி மடித்த வஸ்திரத்தை, கிழிந்த வஸ்திரத்தை தூக்கி எறிகிறான். இது இன்னைக்கு எனக்கு தேவையில்லை, இனி நான் பிச்சை எடுக்க போவதில்லை. காரணம், என் நிர்வாணம் மறைக்கப்பட போகிறது, என் நிர்வாணம் நீக்கப்படுகிற போகிறது. நான் இயேசுவிடத்தில் போகிறேன், அவரை நிர்வாணத்தை மூடுவார், என் கண்களை திறப்பார், என் பார்வை கொடுப்பார், நான் முழு புது மனிதனாக மாறுவேன். அந்த நம்பிக்கையோடு வருகிறான். இயேசு அவனுக்கு சுகம் கொடுக்கிறார், பார்வை கொடுக்கிறார். அவனுடைய ஆவிக்குரிய அந்த நிர்வாணம் மறைக்கப்படுகிறது. ஒரு புது வஸ்திரத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். அதை பெற்றுக்கொண்டு அவன் இயேசுக்கு பின் செல்கிறான். மனம் திரும்பி அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவருக்கு மட்டும்தான் இந்த புதிய வஸ்திரம் கொடுக்கப்படும். நான் பாவ வழியிலே இருந்து கொண்டு அப்படியே இருக்குன்னா இல்லை, கிடையாது. அப்போ இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் யாருக்குங்க? மனம் திரும்பி பாவத்தை விட்டு இயேசுவின் பிள்ளையாக மாறுறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு தான் ரட்சிப்பின் வஸ்திரம். அவங்களுக்கு தான் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படும். அவர்களால் தான் இந்த நிர்வாணத்தை மூட முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், முடி பரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஏதோ அறகுறை இல்லைங்க,
கடைசி வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள் வரைக்கும் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அந்த ரட்சிப்பை இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும். அப்போ அநேகர் சொல்லுவாங்க, நான் இந்த வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டுங்க, ஒப்பு கொடுத்தங்க, மனம் திரும்பிங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க? அதான் முக்கியம். ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ரட்சிப்பு என்னைக்கு முடியும் தெரியுங்களா? நாம் இந்த உலகத்திலே கண்ணை மூடும்போது தான் அந்த ரட்சிப்பு பூர்ண ரட்சிப்பாக பரலோகத்தை நிறைவேறும். அது வரைக்கும் ரட்சிப்பு இந்த உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். முடி பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் இயேசுக்காக வாழ வேண்டும், இயேசுக்குள் வாழ வேண்டும், இயேசுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், இயேசுவோட உறவில் ஐக்கியத்தில் வளர்ந்து இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த வஸ்திரம் நமக்கு நிரந்தரமாக இருக்கும். அப்போதுதான் நாம் இந்த உலகத்தில் பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த உலக நிர்வாணம் நம்மை தொடவே தொடாது. இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி நாள் வரை தங்கள் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் தான் பாக்கியவான்கள். அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அப்போது இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எவ்வளோ விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாய் காணப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைமே அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். முதலாவது இயேசு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? தன் மானம் காணப்படத்தக்கதாக என்ன செய்யணுமா? நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்திருக்க வேண்டும். அப்படின்னா ஆவிக்குரிய நிர்வாணம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. உலக பாவம், உலக இச்சை, களியாட்டு, கேலி, விபச்சாரம், நிர்விச்சாரம், இவைதான் உலக நிர்வாணம். இந்த நிர்வாணம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. இந்த காரியத்தில் நடவாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? விழிப்பா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நிர்வாணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்பதால் நாம் அர்த்தம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ள அப்படி என்றால் நாம் ரட்சிக்கப்படும் போது, மனம் திரும்பும் போது நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை இயேசு கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ள, ரட்சிப்பை நாம் இழந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் நாம் இயேசு விட்டு பின்வாங்காதபடிக்கு அவரையே பற்றி கொண்டு சார்ந்து கொண்டு முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பினை நிலைத்திருந்து இயேசுவுக்காக சாட்சியாக வாழ்ந்து மரிக்க வேண்டும். இதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அதை நாம் எழுந்து போகவே கூடாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். யார் பாக்கியவான்கள்? இந்த உலகத்தோடு கூட இசைந்து வாடாதபடிக்கு, உலக பாவங்களில் சிக்கி கொள்ளாதபடிக்கு தங்களை காத்து கொள்ளுகிறவர்கள். அதாவது அந்த வழிகளை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளைகளாய் மாறி அவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும். அதை விட்டு விலகவே கூடாது. அதன்படி நடக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கொடுக்கிற இந்த உன்னதமான பாக்கியவான் என்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும்.
இயேசு எப்போ வருவார் நமக்கு தெரியாது. அதனால் அவர் வருகைக்காக காத்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், நம்மை சரி செய்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். அவர் கொடுக்கிற இந்த பாக்கியமான என்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். இயேசு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார், கடவுள் நடத்துவார், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ணி முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்லை. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்லை. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்தேன், நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நீர் நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா